நீங்கள் பணியாற்றாத இன்னொரு முக்கியமான நட்சத்திரம் அஜித். நந்தா வந்து அவர் அஜித் தான் ஹீரோவாக இருந்தார் பிகினிங்கில். ஆமாம். பாலா நரேஷன் கொடுக்கும்போது நான் கூட உட்காந்துட்டு இருக்கேன். அப்படியா? ஆமாம், பாலா வந்து நானும் அவ்வளோ திக் ஃப்ரெண்ட்ஸ் அந்த டைமில் கதை கேட்டு அவருக்கு வந்து கதை சொல்லலை, பாலா லைன் தான் சொன்னார். அதை கேட்டு பயங்கர இம்ப்ரெஸ் ஆனார். அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் ப்ளே ஸ்டோரின்னும் போது அவங்களுக்குள்ள ஒரு சின்ன கருத்து வேறுபாடில் அந்த ப்ராஜெக்ட் நடக்கல. பட் இஸ் அ வெரி வெரி கூல் அண்ட் ஹம்பிள் பர்சன். ஸ்டோரியில் வந்து ஃபுல் ஸ்கிரிப்ட் பாலா எப்படின்னா ஃபுல் ஸ்கிரிப்ட் யார்கிட்ட கொடுக்க மாட்டார், எந்த ஆக்டர்கிட்டையும் ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே கொடுக்க மாட்டார். அவரது வந்து இவால்வ் ஆகும், ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்த பிறகு நிறைய இவால்வ் ஆகும். அஜித் சார் என்ன நினச்சாருன்னா கம்ப்ளீட் கதை வேணும், பவுன் ஸ்கிரிப்ட் வேணும்னு எதிர்பார்த்தார். லைன் சொன்னார், லைன் பிடிச்சிருச்சு. பட் ஃபுல் டீட்டெயில் சீன் எங்கே அடுத்த வாட்டி போனாலும் அடுத்த வாட்டி லைன் சொன்னீங்கன்னா அவருக்கு செட் ஆகல. ஸோ ஹீ வாண்டட் அ கம்ப்ளீட். நான் சொன்னேன் எனக்கு பழக்கம் கிடையாது, ஆர்டிஸ்ட்க்கு வந்து ஃபுல் பவுன் ஸ்கிரிப்ட்லாம் இல்லை, நான் எழுதி வச்சுருக்கேன், ஒன்லைன் ஆர்டர் இருக்கும். அதுவே கூட 13வது சீன் வந்து 17 சீனாக மாறும், இது எப்படி வரும், சில டைம் ஸ்க்ராப் பண்ணிட்டு மறுபடியும் ஷூட் பண்ணுவேன், அதையும் சொன்னார். அது அவங்க 2 பேரும் ஒரு மரியாதையாக ஸ்ப்ளிட் ஆகிட்டாங்க, அவ்வளோதான். அது ஐ மீன் அதுதான் வந்து சூர்யாவோட வளர்ச்சி. அந்த படத்தில் அஜித் சார் எக்ஸிட், சூர்யா என்ட்ரி, நந்தா. இன்றைக்கி சூர்யா வென்ட் டு பிகர் ஹைட்டில். ஸோ அதான் மேபி பாலாவும் ஒரு அஜித் 2 பேரும் பண்ணியிருந்தாங்கன்னா வேறு படமாக கூட வந்திருக்கலாம். கரெக்ட், அது டவுட்டே இல்லை. அந்த வாய்ப்பு இவர் சொன்னதும் தப்பு இல்லை, அவர் அஜித் சார் சொன்னதும் தப்பு கிடையாது. எனக்கு வந்து ஒரு ஃபுல் கிளியர் பவுன் ஸ்கிரிப்ட் இருந்துச்சுன்னா ஐ அண்டர்ஸ்டாண்ட் மை கேரக்டர்ன்றது தப்பு கிடையாது. பாலா வந்து ஹீ வாஸ் அன்னைக்கு அவர் பண்ண சேதுவும் நந்தாவாக இருக்கட்டும், இல்லை அடுத்த பிதாமகனும் எந்த ஹீரோவும் கதை சொல்லலை, அவர் வந்து ஒரு பேட்டர்னில் போயிட்டு இருந்தார். இட்ஸ் பேசிக்கலி மியூச்சுவல் ட்ரஸ்ட்டு சார். இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு போர்ஷன் சொன்னேன்னா அதில் எக்ஸைட் ஆகிட்டு பண்ண வாங்கன்னு சொல்கிறது ஒரு விஷயம். இல்லை எனக்கு புரியல, ஏன்னா உங்களுக்கும் உங்களோட ஸ்டைல் வேறு என்னோடய ஸ்டைல் வேறுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகும். அதுக்கு 2 பேருக்கும் உள்ள புரிதல் கூட ரொம்ப முக்கியம், ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது.